உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த இடத்துல மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. ஃப்ராடான பார்லர் இங்க நடத்திட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசுறாங்க? ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே. தாமினிக்கு எதிராக பயன்படுத்த எனக்கு ஏதாவது கிடைக்கணுமே. மோனையா, சீக்கிரமா போனை எடுங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. மோனையா எடுங்க, தயவு செஞ்சு போனை எடுங்க. கீர்த்தி இன்னைக்கு காலி. அது கூடவே அந்த குடும்பத்தோட புது வருமானத்துக்கான வழியும் காலியாயிடுச்சு. போன் எடுங்க. என்னம்மா சத்தம் இங்க? முதல்ல தண்ணிய நான் தான் பிடிப்பேன். மரியாதையா பேசுங்க, இல்லனா என்ன அடிப்பியா? அடி. ஐயோ அம்மா, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? நீங்க உள்ள ஓய்வு எடுத்துக்கோங்க. உங்க தலையில அடிபட்டிருக்கல, நீங்க போய் ஓய்வெடுங்க. நீங்க உள்ள போங்க, சீக்கிரம் போங்க. என் குடும்பம் பிரச்சனையில இருக்கும்போது என்னால எப்படிமா நிம்மதியா ஓய்வெடுக்க முடியும்? என்ன ஆச்சு? இவங்கள நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். என் மேல கை வச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ராதா, ராதா, என் தலையில பக்கெட்டால அடிச்சது இந்த பொம்பளை தான். என்ன? ஐயே, இல்ல அவங்க தலையில அடிபட்டு இருக்கல, அதான் என்னென்னமோ பேசுறாங்க. நல்லா அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஆமாமா, இதே பொம்பளை தான். என் கண்ணால பார்த்தனே, பக்கெட்டால விதா மண்டிய உடைச்சா. ராதா, ராதா, கேட்டல, அவங்க கூட இந்த பொம்பளைய பாத்துருக்காங்க. நாளா எதுவும் படல. ஆமா ஆமா, இந்த பொம்பளை என்கிட்ட சொன்னாலே, கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற தெருவுல தான் இருக்கிறதா சொன்னா. அதான் தர்மா வீட்டுல. ஆனா என் வீட்டுல வாடகைக்கு யாருமே இல்லையே. அப்படின்னா இவ சொன்னது பொய்யா? வழிவிடுங்க. என்ன நடக்குது இங்க? இங்க ஃப்ராட் பார்லர் நடந்துட்டு இருக்கிறதா எனக்கு கால் வந்துச்சு. ஆமா, யாரோடது இந்த பியூட்டி பார்லர்? அது கீர்த்தின்றவங்களோடது, என்னோட நாத்தனாரோடது தான். சார், இவங்களோட தப்பு எதுவும் கிடையாது. அவங்க எதுவுமே வேணும்னே பண்ணல. தப்பு பண்ணது இந்த பொம்பளை தான். நேத்து எங்க அம்மாவோட தலையில பித்தளை பக்கெட்டால அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு என் நாத்தனார பொய்யா பழி போட்டு மாட்டி விட பாக்குறாங்க. இதோ இந்த பொம்பளை தான். ஆமா இன்ஸ்பெக்டர், ராதா சொல்றது உண்மைதான். நானே என் கண்ணால பார்த்தேன். ராதோட மாமியார இவதான் அடிச்சா. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க.
புடிங்க புடிங்க அந்த பொம்பளைய புடிங்க. புடிங்க. கீர்த்தி, கீர்த்தி அமைதியாரு, எல்லாம் சரியாயிடும். நான் தான் இருக்கேன்ல. கீர்த்தி அக்கா எதுக்கு இப்ப அழறீங்க? இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது கீர்த்தி அக்கா. நீங்க வேணும்னே எதுவுமே பண்ணலையே. அமைதியா இருங்க கீர்த்தி அக்கா. எதுக்காக அழறீங்க? எல்லா தப்பும் என்னோடது. நான் இங்க இந்த வேலையை பண்ணிருக்க கூடாது. என்னால எதுவும் பண்ண முடியாது. யாரும் என்கிட்ட ஃபேஷியல் பண்ணிக்க வர மாட்டாங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? அக்கா, கீர்த்தி அக்கா. கீர்த்தி நில்லு கீர்த்தி, சொன்னா கேளு. ஃபேஷியல் பண்ண உங்ககிட்ட வர மாட்டோம்னு யார் சொன்னது? நீ ராதாவுடைய நாத்தனார். நாங்க எல்லாரும் உங்ககிட்ட வருவோம். எல்லாரும் வருவோம்ல? கண்டிப்பா வருவோம். ஆமா, நாங்க எல்லாரும் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் வந்து பண்ணிப்போம். அதான் அந்த தலையில ஏதோ பண்ணுவாங்களே, அதனால தலைமுடி சாஃப்ட் ஆயிடுமே. ஸ்பா. அதை எனக்கு பண்ணி விடுறியாமா? கண்டிப்பா. ஆமாமா, எனக்கும் ஃபேஷியல் பண்ணி விடுறியா? நானும் அழகா இருக்கணும்ல. எனக்கும் கிரீம் இல்ல ஏதாவது பவுடர் போட்டு விடு. அப்பதான் நான் பார்க்க உன்ன மாதிரி அழகா இருப்பேன். குஷி, போனை கூட. எங்க இருக்கீங்க மோனையா? இன்னைக்கு விஷயத்தை சமாளிச்சாச்சு. ஆனா ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்திருந்தா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.